ஓகே, என்ன விளக்கம் என்னடா 35க்கு அந்த ஆள் சமனா இருப்பாரு, பட் 40க்கு சமனா இருக்க மாட்டார், அதை விட குறைஞ்சிருவார். அப்ப அதுக்கான அர்த்தம் என்ன? 35 35 36 37 38 39 39 வரையான ஆட்கள் தான் அதுக்குள்ள வருவாங்க. அதான் அதுக்கான அர்த்தம். விளைஞ்சா? ஓகே, அதுதான் விஷயம். ஓகே, வயது அப்படின்னு பார்க்கும்போது வகுப்பாயிடைக்குள்ள யார் வருவாங்கன்னு சொன்னா அப்ப அதை நோட் பண்ணுவோம்பா. வயதுக்குள்ள யாரு? 30 தொடக்கம் 35. முதலாவது 30 தொடக்கம் 35. அடுத்தது பாருங்கடா 35 தொடக்கம் 40. 35 தொடக்கம் 40. ஓகே, அடுத்தது எவ்வளோடா? 40 தொடக்கம் 45. என்னடா 40 தொடக்கம் 45. என்னடா? ஓகே, அடுத்தது 45 தொடக்கம் 50. என்னடா 45 தொடக்கம் 50. அடுத்தது 50 தொடக்கம் 55. 50 தொடக்கம் 55. அடுத்தது 55 தொடக்கம் 60. 55 தொடக்கம் 60. அப்ப நாங்க முதலாவது தரவுகள விஷயத்தை குறிச்சிட்டோம். ஓகேவா? ஓகே, அடுத்தது எங்களுக்கு யாரு வேணும்? மீடுரனையும் குறிச்சிருவோம். அப்படியே டேய் மீடுரன் ஒரு ஆள் சொல்லுங்கடா. 4 6 8 10 8 4. வெரி குட். 4. வெரி குட். ஓகே, இப்போ வா இந்த தரவை இந்த சார்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணி விடுவோம். வா சார்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுவோம். வா எவனும் லெஃப்ட் ஆகுறல்ல, எனக்கு லெஃப்ட் ஆகிட்ட தானே மண்ட பைத்தியம் மாற, இதுதான் லெஃப்ட் ஆகுறாலும் தெரியா கவனி. இப்போ இந்த சார்ட்டை ஃபில் பண்ணி விடுவோம் வாங்கடா. சரியா? ஓகே, முதலாவது நாங்க என்ன செய்ய போறோம்? நடுப்பெருமானம் 2 பேரத்தை கண்டிங்க என்ன சொன்னா அவங்களுக்கு இடைப்பட்ட வீச்சை கண்டுருவீங்க. அது பிறகு போட்டுற விஷயம். ஓகேவா? 30 + 35 வாங்க கூட்டுவோம். 30 சக 35 கீழ் 2. ஓகே, 30 35 கூட்டினா எவ்வளவு வரும்? 65. 2 பிரிக்க போறோம். 65 2 பிரிப்போம். வா 65 2 பிரிச்சோம்னு சொன்னா இந்த பேப்பர் நீங்க செஞ்சிருக்கீங்களா? இல்ல. யார் செஞ்சிருக்கீங்க? நான்டா பேரு சஹானா. ஓகே, அப்ப அடுத்த முறை நான் வேற பேப்பர் எடுக்கிறேன், எழுதி வாரேன். ஓகே, பேப்பர் இல்ல சார், அந்த கேள்வி செஞ்சீங்க. அந்த கேள்வி செஞ்சிருக்கீங்களா? ஓகே, பிரிப்போம் வாங்க. 2 6 0 5 கீழே இருக்கும். 5க்குள்ள 2 எத்தனை இருக்கு? 4. சாரி 2 2 4 1 தசம் 10 5 32 தசம் 5. என்ன வருது பிள்ளைகள்? 32 தசம் 35 தொடக்கம் 40. 2 கூட்டுவோம். 35 40 கூட்டம் எவ்வளோ? 75. 75 2 பிரிப்போம். வா 2 6 7 6 போனா 1 15. 15க்குள்ள 2 7 மொழ 7 2 14 1 தசம் வச்சா 10 5 37 தசம் 5. டேய் இப்ப சொல்லுங்கடா புள்ளால். டேய் 32 தசம் 5க்கும் 37 தசம் 5க்கும் எவ்வளோடா வித்தியாசம் பாரு. 32 தசம் 5 அடுத்து வரும் 33 தசம் 5 34 தசம் 5 35 36 37 37 தசம் 5 5 வித்தியாசம். என்னடா ஓடா 5 வித்தியாசம். 5 வித்தியாசம் அப்படின்னு சொன்னா அடுத்தது யாரு வருவாங்க? 37 தசம் 5ஓட 5 கூட்டினீங்க எவ்வளவு வரும்? 42 தசம் 42 கூட்டுற விஷயத்தை நல்லா செஞ்சுக்கணும். 42 தசம் 5 42 தசம் 5. இப்போ உனக்கு சிம்பிளா ஒரு விஷயம் கொண்டு வரணும். 32 37 42 அடுத்தது 47. அப்ப அடுத்தது 52 அடுத்தது 57. அவ்வளவுதான். சிம்பிள் ராய். மேத்ஸ் சிம்பிள். ஒன்றும் இல்ல. பச்சை தண்ணி சும்மா பயங்காட்டி வச்சிருக்கான். நம்மளால மேத்ஸ் கஷ்டம் 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 கஷ்டம்னு சொல்லி சும்மா பொய்க்கு பயங்காட்டி வச்சிருக்கான். அவ்வளவுதான். சரி, இப்ப விலகலை யார் எடுக்கிறேன்னு சொல்லி அங்க செல்லிருக்கான பார்த்துட்டு இல்லாட்டி நாங்க எடுப்போமே. ஓகே வாவே யாரு சரி செல்லிக்கான பாத்துருவோமே. இத்தரவு தொகுதியில் ஆகாரம் அமைந்துள்ள வகுப்பாயிடை யாது? இடையம் அமைந்துள்ள வகுப்பாயிடை யாது? ஆகாரம் அமைந்துள்ள வகுப்பாயிடை நடுப்பெருமானத்தை உத்தேசத்தை இடையாக கொண்டு. ஓகே, யார கேட்கிறான் பிள்ளைகள்? 3வது கேள்வியை பாரு. ஆகாரம் அமைந்துள்ளதானே, ஆகாரம் அமைந்துள்ள வகுப்பாயிடையின் நடுப்பெருமானத்தை உத்தேசித்த இடையாக கொண்டு. ஓகே, இப்ப கவனி, இதுல யாரு ஆகாரம்
ஆகாரம்டா யாரு? முதலாவது விஷயம் தெரியும் எங்களுக்கு. ஆகாரம்டா யாருடா? மீடுரன் பரம்பல். இந்த மீடுரன்ல எவன் கூடையோ அவன் தானே ஆகாரம். இதுல யாரு கூட பிள்ளைகள் சொல்லுங்கடா. நம்பர் தெரியும் தானே? 10 கூட. 10 வகுப்பாயிட யாரு? 45 தொடக்கம் 50. 45 தொடக்கம் 50. அப்ப இவரைத்தான் நாங்க இப்ப இவரை பூஜ்ஜியம் ஆக்கிடுவோமே. இவரை பூஜ்ஜியம் ஆக்கிடுவோம். இவரை பூஜ்ஜியம் ஆக்கிடுவோம். வா, இவரை பூஜ்ஜியம் ஆக்கினா எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இவங்களுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் எவ்வளோ? 5. அப்ப மேல போற தலை எங்களுக்கு என்ன? சய 5. மேல போற தலை என்னடா? சய 5. இங்க சய 5. அப்ப இங்க சய 10. இங்க சய 15. கீழே அப்ப பிளஸ்ல 5 என்ன? பிளஸ்ல 5 பிளஸ்ல 10. அப்ப விலகல்ன விஷயம் முடிச்சு. நடுப்பேருமானம் ஓகே, விலகலும் ஓகே, விலகலும் ஓகே. ஓகே, அப்படியே இவரையும் கூட்டிடுவோம். சிக்மா எஃப் வாங்கடா கூட்டம். சிக்மா எஃப் ஓகே. ஏற்கனவே 10 இருக்குது. இங்க 6 4 கூட்டினாலும் 10. அப்ப ஏற்கனவே 10. இவரையும் கூட்டினாலும் 10. அப்ப 20. 20ம் 8ம் 28. 28ம் 8ம் எவ்வளோ? 36. 36 4 40. 40 இவரையும் போட்டாச்சு. மிச்சமா இருக்கிற இந்த எஃப்டி மட்டும் என்ன? எஃப்டி மட்டும் ஓகே. இப்ப யோசிச்சு பாருடா பிள்ளைகள். 15 ரூபா 4 கணக்கு இருந்தா, 2 கணக்கு இருந்தா 30, 4 கணக்கு இருந்தா 60. பட் சாய 60. 10 ரூபா 6 கணக்கு இருந்தா 60. சாய 60. இங்க I8 40. இங்க பாரு, இது மாறி வந்திருக்கு. நான் கொஞ்சம் கீழே எழுதவா, அது லேசு. இங்க பாரு இப்படி வருமே. இவருக்கு இவரு, இவருக்கு இவரு, இவருக்கு இவரு, இவருக்கு இவரு, இவருக்கு இவரு, இவருக்கு இவரு. நான் கொஞ்சம் கீழே வைக்கிறேன். ஓகே. I8 40. என்ன 40? சய 40. பைட் 0 0. I8 மறுபடியும் 40. என்ன 40? சக 40. பைட் 4 40. சக 40. இது ஓகேவாடா? இதெல்லாம் சரிதானே? இதெல்லாம் சரிதானே? பிரச்சனை ஒன்று. இப்ப வா, இப்ப வா. இதெல்லாம் நாங்க பொல்லி வச்சது என்ன? ஒரு கடைக்கு போயிட்டு என்ன செஞ்சிருக்கோம்? பொல்லி வச்சிருக்கோம். எவ்வளவு பொல்லி வச்சிருக்கேன் பாருடா. 60 40 கூட்டினா 100 ரூபா பொல்லு. 100 60 எவ்வளவு பொல்லு வச்சிருக்காய் ரிஷாது? 160 ரூபா பொல்லு வச்சிருக்கீங்க என்ன? சரி, இப்ப கையில எவ்வளவு காசு கொண்டு போய் சமாளிக்க போறீங்க? 80 ரூபா கொண்டு போறீங்க. என்னடா வெரி குட். சார்ஜி எவ்வளவு கொண்டு போறேன்? சார்ஜியோ 80 ரூபா கொண்டு போறிய. சரி, 80 ரூபா கொண்டு போய் கொடுத்துட்டு செருப்பால் அடிக்கிற குறையா மானக்கடா ஏசி இருப்பான். சரியா? செருப்பால காரி துப்பாத குறையா ஏசி. மிச்சம் நம்ம எவ்வளவு கடன் கொடுக்கணும்? அப்ப யோசிச்சு பாரு. இங்க 80 ரூபா, இங்க 160 ரூபா. மிச்சம் எவ்வளவு கொடுக்கணும்? 80 ரூபா மிச்சம் கொடுக்கணுமே. ஒரு நாளைக்கு செருப்ப கலட்டி அடிப்பேன். போயிடாங்க அந்த பக்கம். பாரு எவ்வளவு பிளஸ் எவ்வளவு? 80. சய 160. ஆகவே எவ்வளவு? சய 80. கடன் எவ்வளவு? 80 ரூபா. கடன் 80 ரூபா. ஓகே, ஃபுல்ஃபில் பண்ணிட்டோமா? கிளியரா? சார்ட் கிளியரா புள்ளல்? சார்ட் ஓகே தானே? இவ்வளவுதான்டா சார்ட்னு விஷயம். இது போய் யோசிச்சு பாரு. இவ்வளவு இதுக்கு முன்னுக்கும் இந்த விஷயம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனா ஒழுங்கான மார்க்ஸ் எடுத்தீங்க இதுல? எனக்கு தெரியாது. நீங்க எடுத்தீங்களா? இதுக்கு முன்னுக்கு எடுத்தீங்களா? 100% எடுத்திருக்கீங்களா? அப்படின்னா ஓகே. அடுத்தாக்கள் 50%. 50%. இனி இனி என்ன செய்யணும்? 100%. 100% எடுக்கணும். சரியா? எடுத்தாக்கள் எல்லாம் ஓகே, எடுக்காத ஆக்கள் எடுக்கணும். ஓகே, சரி வா, இப்ப கேள்விக்குள்ள போவோமா? ஓகே, என்ன கேள்வி? முதலாவது கேள்வி கேட்கிறான். இத்தரவு தொகுதியின் ஆகாரமாக அமைந்துள்ள வகுப்பாயிடை யாது? சரி, ரவி சொல்லி எது ஆகார வகுப்பு? 10. 10 ஏன 10 தான் வகுப்பா? 45 தொடக்கம் 50. 55 50. வகுப்பு கேட்ட வகுப்பு சொல்லணும். முறிப்பெண் மகனே. அடுத்தது, இடையம் அமைந்துள்ள வகுப்பாயிடை யாது? சரி, இப்ப வருவோம் வாங்க. இடையம்டா என்னடா சொல்லுங்கடா புள்ளைகள். ரிஷாதா சொல்லு, இடையம்டா என்ன? இடையம்டா என்ன? வாட் இஸ் த இடையம்? ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில் காணப்படும் எண் பரம்பலில்
சரி நடுவில் உள்ள ஈட்டு இடையம் எனப்படும். வெரி குட், வாசிச்சுட்டாய் ஒரு மாதிரி. அதாவது இப்போ அது என்னது, ஒரு பின்னமாகப்பட்ட தரவுன்னா பரவாயில்லை. இதுவே இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, வகுப்பா இருந்துச்சுன்னு சொன்னா, இடைய வகுப்புண்டா என்ன? மொத்த மீடிரனில் சரி மத்தியில் அமைந்துள்ள ஈட்டு வெரி குட். மொத்த மீடிரன்ல சரி மத்தியில் அமைஞ்சிருக்கிறது தான் இடைய வகுப்பு. அப்ப புள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இடைய வகுப்பு அப்படின்னு சொல்றது நல்லா கவனிச்சுக்கூடா. மேக்சிமம் வரும் உனக்கு கேள்விக்கு. இடைய வகுப்பு அப்படின்னு சொல்றது மொத்த மீடிரனின் கீழ் ரெண்டா பிரிச்சாயினுச்சுன்னா ஆன்சர் வரும். மொத்த மீடிரனை ரெண்டா பிரிச்சாயினுச்சுன்னா ஆன்சர் வரும். மொத்த மீடிரன் எவ்வளோடா? 40. 40. 40 நீ எத்தனையால பிரிக்கணும்? ரெண்டால பிரிச்சாயின்னு சொன்னா இடைய வகுப்பு வரும் 20. 40 ரெண்டா பிரிச்சாயின்னு சொன்னா வரும் 20 வரும். இப்ப சொல்லு, இதுல 20 அப்படின்னால் எந்த இடத்துல இருப்பாருன்னு பாரு, யோசிச்சு பாரு. இது 4, ஓகேவா? 4 4ஐயும் 6ஐயும் கூட்டினா 10, 10 மட்டும் 18, 18. அப்ப அடுத்தது 28. அப்போ எதுக்குள்ள அந்த ஆள் வந்திருப்பா? இதுக்குள்ளதானே வந்திருப்பா. 20 நாள் சும்மா யோசிச்சு பாரு. 4 4 மாறி கூட்டினா 10, 10 மட்டும் 18, 18க்கு பிறகுதான்றா 20 இருக்கு. 20 நாள் 18க்கு பிறகுதான் இருப்பாரு. அப்ப எந்த இதுக்குள்ள இருப்பாரு? இந்த இதுல தொடர் பாப்போம். யாரு இவரு? அப்போ எந்த வகுப்பு அது? 45 தொடக்கம். அப்ப ஆகார வகுப்பு இவர்தான், இடைய வகுப்பும் இவர்தான். கிளியரா? ஓகே, அடுத்ததுக்கு போமா. 45 அடுத்து 3வது கேள்வி. ஆகாரம் அமைந்துள்ள வகுப்பாயிடையின் நடுப்பெருமானத்தை உத்தேசித்த இடையாக கொண்டு இடையை கணிக்க. இப்ப இடையை கணிக்கட்டுமா? இடைக்கான சமன்பாடு என்ன? இடைக்கான சமன்பாடு வாங்க. இடைக்கான சமன்பாடு a சக சிக்மா fd கீழ் சிக்மா f. மறந்துடக்கூடாது. இடை சமன் என்ன? a சக சிக்மா fd கீழ் சிக்மா f. இது வந்துகிட்டு உத்தேசித்த இடை. உத்தேசித்த இடைன்னு சொன்னாடா, ஒரு லைன்ல 2 சைஃபர் எங்க வந்திருக்கிறோ அவர நடுப்பெருமானம் தான் யாரு? ஓகே, ஒரு லைன்ல 2 சைஃபர்னு சொன்னா அது இந்த லைன். இந்த லைன்ல நடுப்பெருமானம் யாரு? இவர். 47.5 சக சிக்மா fd எவ்வளவு பிள்ளைகள்? சிக்மா fd எவ்வளவு? 9. வெரி குட், 50. ரிஷாதா டாக்டர் ரிஷாதா. டாக்டர் ரிஷாதா, நாங்க அன்றைக்கு என்ன சோறு தானே தின்ன? குட்டுகள் ஒண்ணு தின்னல்லே இல்லே தானே? அப்ப என்ன அடைச்சிட்டா இல்லையே? அப்ப பேசலும் தானே? சரி, அப்ப செல்லு பாப்போம். 8 நாளா பிரிச்சா எவ்வளோ? 2. வெரி குட். 2 இல்லையா? 2. என்ன அரக் போத்தல் அடிச்சல்லே? கா போத்தல் குப்பியல் அடிக்கல்லே? இல்ல. என்ன 2? சய 2. சகத்தர சய எவ்வளவு? சய 47.5 இருந்து 2 கழிக்க போறீங்க. சமா 47.5 இருந்து 2 கழிச்சா எவ்வளோடா? 45.5. 45.5. ஆகவே இடை எவ்வளவு? 45.5. அப்ப யோசிச்சு பாருங்கடா, நாங்க இந்த விலகல்ன விஷயத்தை கொண்டு வரதால நாங்க இடை கண்டுபிடிக்கிறது ரொம்ப லேசா இருக்குதானே. இவரை மட்டும் பிரிச்சு விட்டா சரி. ஆனா நாங்க நடுப்பெருமானத்தை வச்சு கண்டு போது எப்படி நினைச்சு பெரிய ஒரு தொகை உண்டு, பெரிய ஒரு தொகையால பிரிக்க வேண்டிய நிலைப்பாடு வந்துச்சு. கல்குலேட்டர் இருந்தா பரவாயில்லை. கல்குலேட்டர் இல்லாட்டி என்ன செய்ய போறீங்க? கஷ்டப்படுவீங்க. இப்படி சின்ன விஷயத்தை கண்டுபிடிக்கிறது லேஸ். அதனாலதான் இந்த விலகல்ன விஷயம் வந்துச்சு. இப்ப இடையே கண்டுபிடிச்சது விளைஞ்சா? ஓகே ஓகே, அடுத்த கேள்வி, லாஸ்ட் கேள்வி போவோம். கடைசி கேள்வி என்ன கேட்கிறான்? 40 வயதிலும் குறைந்த நோயாளர்களின் சதவீதத்தை காண்க. 40 வயதிலும் குறைந்த
40 வயதிலும் குறைந்தன்னு சொன்னா நல்லா கவனி. இதுல என்ன அவன் சொல்றான்? 35 வந்துகிட்டு எக்ஸ்க்கு சமனா இருக்கும். அதாவது 35ல இருந்து அவர் தொடங்குவார். ஆனா 40 விட குறைவா தான் இருப்பார். 40க்கு சமனா இருக்குமா? இல்ல. இல்ல. அப்படின்னு சொன்னா 40 வயசை விட குறைஞ்சுன்னு சொன்னா எந்த கேட்டகரிக்குள்ள வரும்? இந்த கேட்டகரிக்குள்ள வரும். இந்த கேட்டகரியில இருக்கிற மொத்த பேர் எத்தனை? 10 10 பேர். அதாவது 40 வயதிலும் குறைந்த நோயாளிகள் எத்தனை பேர்ரா? 10 பேர். மொத்த பேர் எத்தனை பேர்ரா? மொத்தம் எத்தனை பேர்ரா? 40 40. சரியா? சதவீதம் கேட்டா சதவீதம்னா நான் என்ன சொல்லுங்கடா. நான் நிறைய தடவை சொல்லி தந்தேன். சதவீதம்னா என்ன அர்த்தம்? 100க்கு பாக்குறதுதான் சதவீதம். 40ல 10 பேர்னா 100க்கு எத்தனை சதவீதம்? இதான் சதவீதம். 40க்கு 10ண்டா 100க்கு எத்தனை சதவீதம்? ஓகே, இதையும் கேன்சல் பண்ணிடுவோம். ரிஷாதா 10 நாளால பிரிக்கலுமோ? 10 நாளா பிரிச்சா எவ்வளோ? ஐயாஞ்சி எவ்வளவு ரிஷாதா? 25. 25%. சரி, இவ்வளவுதான் விஷயம். கேள்வி வரும். ஓகேவா? இதுல அப்டேட் ஆன கேள்வி, பாஸ் பேப்பர் கேள்வி எல்லாம் நாங்க சனி ஞாயிறு பார்ப்போம். சனி ஞாயிறு பேப்பர் கிளாஸ் தானே. சனி ஞாயிறு பேப்பர் கிளாஸ்ல நாங்க பார்ப்போம்.